ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அட் மசாலா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் நம்பர் 15 ஆர்சிபி vs எல்எஸ்ஜி தான். டாஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்னோவோட பேட்டிங் லைனப் அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பேட்டிங் லைனப். எல்எஸ்ஜியோட ஓப்பனர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் தான். ஆரம்பத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக்கும் கேஎல் ராகுலும் ஒரு நல்ல 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்படியே பொறுமையாக ரன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜிக்கு புஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் வந்துட்டு மேக்ஸ்வெலோட பாலில் 20 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். கேஎல் ராகுலுக்கு அப்புறம் தேவ்தத் படிக்கலும் குவிண்டன் டிகாக்கும் ஒரு சின்ன 20 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்புறம் தேவ்தத் படிக்கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குயிக் 50 ரன்ஸ் அடித்தார். தேவ்தத் படிக்கலுக்கு அப்புறம் மார்க்கஸ் ஸ்டோயின்ஸும் குவிண்டன் டிகாக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜியோட ரன்ஸை புஷ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோயின்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார் 24 ரன்ஸுக்கே. மார்க்கஸ் ஸ்டோயின்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக்கும் 81 ரன்ஸ்க்கே அவுட் ஆகிட்டார். அவருக்கு அப்புறம் வந்து ஆயுஷ் பதானியும் டக் அவுட் ஆகிட்டார். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு 182 ரன்ஸ் தேவை வின் பண்ணுறக்கு. ஆர்சிபியோட ஓப்பனர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளஸிஸ் தான். விராட் கோலியும் ஃபாஃப் டு பிளஸியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நல்ல 40 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட ரன்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா விராட் கோலி நம்ம சித்தார்த் ஒரு தமிழ் பவுலரோட பாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 22 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் விக்கெட் விழ ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபாஃப் டு பிளஸி வந்துட்டு பார்த்திங்கன்னா 19 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். ஃபாஃப் டு பிளஸிக்கு அப்புறம் வந்த கிளென் மேக்ஸ்வெல் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார். மயாங்க் யாதவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல பவுலிங் போட்டார் இந்த மேட்ச்சில். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேமரன் க்ரீனோட விக்கெட்டையும் எடுத்தார். ஒரு நல்ல போல்டால். அந்த போல்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. கேமரன் க்ரீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 9 பால்ஸ் ஆடி 9 ரன்ஸ்க்கே அவுட் ஆகிட்டார். அவருக்கப்புறம் அனுஜ் ராவாட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 11 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். அவருக்கப்புறம் ரஜாத் பட்டிதாரும் 29 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். ரஜாத் பட்டிதார் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் நல்லாவே பண்ணார் நேற்று. அப்புறம் மஹிபால் லோம்ரோரும் தினேஷ் கார்த்திக்கும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. திடீர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் 4 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். அவருக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மயாங்க் தாகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் டக் அவுட், அதாவது ரன் அவுட்லேயே ஆகிட்டார். அதுக்கப்புறம் மஹிபால் லோம்ரோர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் ஆடி 33 ரன்ஸுக்கு அவுட் ஆனார். அவருக்கப்புறம் வந்த முகமது சிராஜ் கண்டினியூஸாக 2 சிக்ஸ் அடித்தார். மறுபடியும் இன்னொரு 6 அடிக்கலான்னு ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டார். மொத்தமாக ஆர்சிபி 153க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜியில் குவிண்டன் டிகாக் நல்லா பேட்டிங் ஆடினார். அதுக்கப்புறம் மயாங்க் யாதவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் போட்டிருந்தார். ஆர்சிபியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மஹிபால் லோம்ரோர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் ஆடி, அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவுலிங்கும் போட்டிருந்தார். ஸோ அடுத்த மேட்சை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.